Hi friends, welcome to my channel, my simple diary. இதோ இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு பட்டாம்பூச்சியோட போராட்டம். ஒரு நாள் ஒரு சிறுவன் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பட்டாம்பூச்சி தன்னோட கூட்டிலேருந்து வெளிவரதுக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அதை அவன் பார்க்குறான். அந்த பட்டாம்பூச்சி அந்த கூட்டிலேருந்து வெளியே வர முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்ததும் அதுக்கு நம்ம உதவி செஞ்சால் என்ன அப்படின்னு நினச்சி அந்த கூட்டை அவன் வெட்டி விட்டுடுறான். வெட்டி விட்டதுனால அந்த பட்டாம்பூச்சியும் வெளியே வந்துருச்சு. ஆனால் அதோட இறக்கைகள் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் அவன் அந்த கூட்டை வெட்டி விட்டது தான். அவன் உதவி செய்யணும்னு நினச்சி தான் அந்த சிறுவன் எடுத்து விட்டான். ஆனால் அதோட போராட்டத்தை அது முழுசாக முடித்து வெளியே வந்திருந்துச்சு அப்படின்னா அதோட இறக்கைகள் இன்னும் வலுவாக இருந்திருக்கும். அது உடனே பறக்கிறதுக்கான வலு அதுக்கு இருக்கும். ஆனால் இவன் சீக்கிரமாக அந்த சிறுவன் அதை எடுத்து விட்டதுனால அதோட இறக்கைகள் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. அதால் பறக்க முடியலை. இதுவே அது முழுசாக தன்னோட போராட்டத்தை முடித்து அது வெளியே வந்துருந்துச்சு அப்படின்னா பட்டாம்பூச்சி நல்லா பறந்து போயிருக்கும். இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்த ஒரு கதை. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பட்டாம்பூச்சி அதோட போராட்டத்தை முடிக்காமலேயே வெளியே வந்ததுனால அதோட இறக்கைகள் என்னவாயிருச்சு, பலவீனமாயிருச்சு. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டம் எல்லாமே நம்மளும் அதுக்குள்ளே போராடி நம்ம அதிலேருந்து வெளிவரணும். வெளிவரும்போது தான் நம்மளும் அதோட முழு பலனையும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பெற்றுக்குவோம். அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும். நம்மளோட மனசும் சரி, நம்ம உடலும் சரி, முழு பலம் கிடைக்கும். எதுவுமே எளிதில் கிடைச்சா அது நல்லா இருக்காது. அது ஒரு நம்மளோட வெற்றி தோல்வின்னு சொல்லி எதுக்கு ரெண்டு இருக்குது. எல்லாமே நம்ம எதிர்த்து வெளிவரணும் தான். அந்த மாதிரி வெளிவந்தால் தான் நம்மளோட இதுவுமே என்ன இருக்கும், நம்மளோட போராட்டத்துக்கும் ஒரு நல்லது கிடைக்கும். கருத்து: சில நேரங்களில் போராட்டங்கள் நம்மை பலப்படுத்தும். இதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட கருத்து. என்றைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம போராடி பெற்றோம் அப்படின்னா அதற்கான நன்மை நமக்கு அதிகமாக இருக்கும். நன்றி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.